பகவானுடைய அடுத்த திருநாமம் துர்லபக. துர்லபக மிக மிக அரிதிலே, சிரமத்துக்கு பிறகுதான், கடினங்களுக்கு பிறகுதான் பகவான் அடையப்படுகின்றார் அல்லது பெறப்படுகின்றார். அவரை அடைவது அவ்வளவு துர்லபம், அவ்வளவு கடினம். சிறந்த பக்தியினாலே அவரை மிக எளிதில் அடைய முடியும் என்பது உண்மைதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அப்படிப்பட்ட சிறந்த பக்தியே அடைவதற்கு, பெறுவதற்கு மிக மிக அரிதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பக்தியை பெற்றபின் பகவானை அடைவது சுலபம், சரி. ஆனால் அப்படிப்பட்ட பக்தியை அடைவதே மிக மிக கடினம். ஆக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பகவான் மிக மிக அரிதிலேதான் அடையப்படுகின்றார். அதனால் அவர் துர்லபக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் துர்லபாய நமக. அடுத்த திருநாமம் துர்கமக. கிட்டத்தட்ட இதே பொருள்தான். துர்கமக, இந்த இடத்திலே கமக என்பது அறியப்படுபவர் என்பதை குறிக்கின்றது. துர்கமக என்னும் பொழுது பகவான் மிக மிக அரிதிலே, மிக்க சிரமத்துக்கு பின்புதான் அறியப்படுகின்றார் என்று பொருள் ஆகின்றது. பகவானை அறிவது அவ்வளவு கடினமானது. அவரை முழுவதுமாக யாராலும் எப்போதும் அறிந்துவிடவே முடியாது. அதை தவிர ஒரு சில கோணங்களையாவது முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்றால் அதுவும் சுலபம் இல்லை. அறிவதற்கு அவ்வளவு கடினமானவர் பகவான். பகவானை பற்றி யாராலும் முழுவதுமாக அறிந்து கொண்டு விட முடியாது. மேலும் சிலவற்றை அறிந்து கொண்டாலே போதுமானது என்று பக்த ஞானிகள் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சிலவற்றை அறிந்து கொள்வது கூட மிக மிக கடினமானது. அதனால் அவர் துர்கமக. ஓம் துர்கமாய நமக. துர்கக இதுவும் இன்னொரு திருநாமம், ஆனால் அதே பொருள்தான். பகவான் மிக அரிதிலேதான் அடையப்படுகின்றார், சுலபமாக அல்ல. மிக்க சிரமத்துக்கு பிறகுதான் அவர் அறியப்படுகின்றார். இது நம் எல்லோருக்கும் பொருந்தும். மிகுந்த கடினமான சாதனைகளுக்கு பிறகுதான் நாம் பகவானை ஒரு சிறிதாவது அறிய முடியும். இதற்கு காரணம் என்னவென்றால், நாம் பகவானை அறிகின்ற முயற்சியிலே பலவிதமான இடையூறுகளை சந்திக்கின்றோம், பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். வெளி உலகமும் அந்த வெளி உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களும், நம் மனத்திலேயே இருக்கக்கூடிய காம குரோத லோபம் போன்றவையும் நம்மை பகவான் இடத்திலே இருந்து விலக்கி வெகு தூரம் இழுத்து சென்று விடுகின்றன. இப்படிப்பட்ட வெளி பகைவர்களாலும் உள் பகைவர்களாலும் நாம் பகவானை அறிய முடியாமல், பகவானை அறிவதற்கு சரியான முயற்சி கூட செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம், இடையூறுகளை எல்லாம் வெல்வது அவ்வளவு சுலபமல்ல. அவற்றையெல்லாம் வென்ற பிறகுதான் ஓரளவாவது பகவானை அறிய முடியும். அப்படி மிகுந்த சிரமத்துக்கு பிறகு அரிதிலே அடையப்படுகின்றார் பகவான். அதனால் அவர் துர்கக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் துர்காய நமக. துராவாசக. இதற்கு முன்பு கூறிய பல காரணங்களினாலே பகவானை நம்முடைய மனங்களிலே நிலை நிறுத்தி வைப்பது, தியானிப்பது, அப்படி தியானிப்பது மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கின்றது. நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களுக்கு இது மிக மிக கடினம் என்பதை நாம் சுலபமாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சிறந்த யோகிகளினாலே கூட மிகுந்த சிரமத்துக்கு பிறகுதான் பகவான் சித்தத்திலே நிலை நிறுத்தப்படுகின்றார், தியானிக்கப்படுகின்றார், சமாதி நிலையிலே இருத்தப்படுகின்றார். பகவானை சித்தத்திலே நிலையை நிறுத்துவது அவ்வளவு கடினமான ஒன்று. அதனால் அவருக்கு துராவாசக என்கின்ற திருநாமம் அமைந்திருக்கின்றது. ஓம் துராவாசாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் துராரிஹா. கெட்டவர்கள் அனைவருமே பகவானுக்கு பகைவர்கள்தாம். அப்படிப்பட்ட கெட்டவர்கள் அசுரர்களாக இருக்கலாம், அல்லது அசுராம்சம் கொண்ட மனிதர்களாக, குறிப்பாக மன்னர்களாக, சத்திரியர்களாக இருக்கலாம், அரசர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட கெட்டவர்களுக்கெல்லாம் மிக மிக மோசமான கெட்டவர் யார் என்றால், பகவானுடைய பக்தர்களை துன்புறுத்துபவர். கம்சன், ஹிரண்யகசிபு போன்றவர்கள். அப்படிப்பட்ட கொடும்பாதக செயல்களை செய்பவர்கள் பகவானுக்கும் பகைவர்கள், பகவத் பக்தர்களுக்கும் பகைவர்கள், தர்மத்துக்கும் பகைவர்களாக இருக்கின்றார்கள். பொதுவாக அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் கொன்று அழித்து ஒழிக்கின்றார் பகவான். எப்போதாவது அவர்களை முழுவதுமாக திருத்தி, ஆனால் கொல்லாமல் விட்டு விடுகின்றார். உதாரணம் பானாசுரன். இப்படி கெட்டவர்களாகவும்
பகவானுக்கு பகைவர்களாகவும் இருக்கின்ற அனைவரையும் பகவான் வெல்வதால் மற்றும் கொல்வதால் பகவான் துராரிகா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் துராரிக்னே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.